நாம் சென்ற பதிவிலே கண்டகேஸ்வரி சக்தி பீடம் பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம், வாருங்கள். ஒரு நாள் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவன் அவளிடம் நாடி வந்தான். வழக்கம் போல தன் பதிவிரதத் தன்மையுடன் முகம் கோணாமல் அவனுக்கு பணிவிடை செய்தாள். காலை நேரம் கண் விழித்து பார்த்தபோது அவன் உடலில் உயிரின்றி கிடந்தான். இதனால் அவனை தன் கணவன் என்றே கருதி உடன்கட்டை ஏற தயாரானாள் கண்டகி. அவளின் இந்த செயல் கண்டு உறவினர்கள் திகைத்தனர். சிதைக்கு தீ மூட்டும் நேரம் அங்கே ஒரு அதிசயம் நடந்தது. இளைஞன் உடல் மறைந்து தங்கமேனியாக தகதகக்கும் ஸ்ரீமன் நாராயணன் 4 கைகளோடு திவ்ய தரிசனம் கொடுத்தார். கண்டகி தான் மேற்கொண்ட விரத தர்மத்தின் தன்மையை உலகத்தாருக்கு உணர்த்தவே தான் இப்படி வந்து ஆட்கொண்டதாக ஸ்ரீமன் நாராயணன் கூறினார். உள்ளம் குளிர்ந்த அவள் தான் எப்போதும் அவரின் திருவடி நிழலில் இருக்க வரமளிக்குமாறு கேட்டுக்கொண்டாள். அதன்படியே தான் ஒரு பக்தனின் சாபத்தால் மலையாக மாறுவதாகவும் மலையோடு சார்ந்த நதியாக கண்டகி மாறி எப்போதும் தன் அருகிலேயே இருந்து வரலாம் என்றும் வரம் கொடுத்தார். அதன்படியே கண்டகி ஒரு நதியாக மாறினாள். இவ்வாறு புகழ்பெற்ற கண்டகி நதியில்தான் அன்னையின் வலது கன்னம் விழுந்ததாக கருதப்படுகிறது. அன்னைக்கு என்று இங்கே தனியே ஆலயம் கிடையாது. காளி கண்டகி நதிக்கரையில்தான் முக்திநாதர் திருக்கோயில் உள்ளது. இதையே முக்திநாத் என்கிறோம். இந்த முக்திநாத் கோவில் 3800 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இது விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பண்டைய இந்து கோவில்களில் ஒன்றாகும். 108 புனித தலங்களில் ஒன்றாகவும் இது கருதப்படுகிறது. விஷ்ணுவின் உயரமான சிலை முற்றிலும் தங்கத்தால் ஆனது. விஷ்ணு புராணத்தில் கோவில் பற்றிய விஷயங்களை நாம் காணலாம். இங்கு ஸ்ரீமன் நாராயணன் சங்கு சக்கரம் கதையுடன் காட்சி தருகிறார். இங்குள்ள 108 புனித நீரூற்றுகளில் தீர்த்தமாடினால் ஆன்மா பவித்திரமாகும். அடுத்த பதிவிலே இன்னொரு சக்தி பீடத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.